தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. வார்த்தையினால தான் உலகங்கள் இயங்குகிறது. கவனிங்க, அப்ப இயற்கைய இங்க நீங்க பாக்குற எல்லாம், காற்று, கடல், மலை, அலை எதுவா இருந்தாலும் அது வார்த்தையால் கட்டுப்படுத்தப்படும். அப்ப இப்ப இங்க நீங்க வாசிச்சீங்க இல்லையா, மார்க் 5ஆம் அதிகாரம், அதுக்கு முன்னாடி 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா, இந்த கதரேனுடைய நாட்டுக்கு வர்றாங்க, படகுல பயணம் பண்ணி வர்றாங்க. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகுல பயணப்பட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. வந்துகிட்டே இருக்கும்போது கவனிங்க, படகுல இயேசு கிறிஸ்து ரொம்ப பிரயாணத்தினால கொஞ்சம் அசதி ஆயிட்டாரு. படகுல கீழ்த்தட்டுல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா தூங்குறாரு. காற்று பயங்கரமா அடிக்குது, பயங்கரமா பலத்த காற்று அடிக்குது. காற்று அடிச்சு அலைகள்னால அந்த படகு அலமோதுது. படகு அலமோதி அப்படி அந்த படகை கவிழ்ற மாதிரி ஆகுது. கவிழ்ற மாதிரி ஆனா இப்ப இவங்க கத்துறாங்க. என்ன கத்துறாங்க தெரியுமா? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை. எழுப்புறாங்க இயேசு கிறிஸ்துவ. பாருங்க, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட தானே போனோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன பண்ணுவேன், உன்னை விடுவிப்பேன். இதானுங்க உலக வழக்கம். ஆமாவா இல்லையா? ஆனா இவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பாருங்க. அவங்க கத்தன உடனே அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலா இரு என்றார். சரி, அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? பாருங்க, இங்க ரொம்ப டீசென்ட்டா இருக்குது இந்த இடத்துல. ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? இன்னொரு இடத்துல இந்த சம்பவம் சொல்லும் போது அவர் கொஞ்சம் கடிந்து கொள்றாரு அவங்கள. ஏன் பயப்பட்டீர்கள்? ஏங்க, கடல் கொந்தளிக்கும் போது பயப்படாம என்னங்க பண்ணுவான்? ஏன் பயப்பட்டீர்கள் கேள்வி கேட்கிறாரு. ஏன் பயப்பட்ட? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? அப்ப என்ன சொல்ல வராரு முதல்ல? இப்ப பாருங்க என்ன சொல்ல வராரு. அவங்க கூப்பிட்டாங்க, சரி, கூப்பிட்டதுக்கு எழுந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்திட்டாரு, சரி. இப்ப நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? அவங்கள பாருப்பா, கரெக்டா கூப்பிட்டீங்களா, நல்ல வேலை, கொஞ்சம் ரொம்ப டயர்ட்ல அசதியா தூங்கிட்டேன், கரெக்டா எழுப்பிட்டீங்க. பேதுரு, உன் சத்தம் தாண்டா ரொம்ப பலத்த சத்தமா வந்தது. எப்பா நான் தொண்டடா வந்தது, கரெக்டா கூப்பிட்டு என்ன எழுப்பிட்ட பேதுரு, இல்லைன்னா மொத்த பேரும் முங்கி போயிருப்போம். அப்படிதானே பாராட்டி இருக்கணும். நியாயமா? ஆமாவா இல்லையா? பாராட்டி இருக்கணும். இவர் பாராட்டாம என்ன பண்றாரு? ஏண்டா முதல்ல பயந்தீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? நீங்க பயந்து என்ன வேற பயமுறுத்துறீங்க போலடா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அவரு. அப்ப அவர் இவங்க கிட்ட வேற ஒண்ணு எதிர்பார்க்கிறார். அதான் பாயிண்ட். அங்க கவனிங்க, அந்த பாயிண்ட் அடுத்த வாரம் சொல்றேன். அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்றது அப்புறம் போவோம். இப்ப எழுந்தவர் என்ன பண்ணார்னா, மற்றவங்க எல்லாம் காற்றையும் கடலையும் பார்த்து பயந்தாங்க இல்லையா, இவருக்கு அந்த பயம் இல்ல. காற்றையும் கடலையும் பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? இறையாதே, அமைதலாயிரு. கவனிங்க, காற்றையும் கடலையும் பார்த்து பேசுகிறார். இயற்கையை பார்த்து பேசுறாரு. பேசினா அது என்னாச்சு? அமைதலாச்சு. நம்ம ஊர்ல மட்டும் இப்படி யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு போய் கீழ்ப்பாக்கத்துல சேர்த்துட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, கடல் முன்னாடி போய் நின்று, கடலே சொல்லிட்டு ரொம்ப இறையிற, நீ பார்த்துக்க, நீ ஜாக்கிரதையா இரு. இப்படி ஏதாவது கடலுக்கு முன்னாடி பேசினா, ஐயோ இவருக்கு என்னாச்சோ, இவரை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான். சரி, இது மட்டுமா? சரி, இது ஒண்ணு. மார்க் 11ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க
இயேசு கிறிஸ்து ஒரு எருசலேம்ல இருந்து வர்ற வழியில அந்த பெத்தானியான்ற ஒரு ஊருக்கு போற வழியில ஒரு அத்தி மரம் ஒண்ணு. இவருக்கு ரொம்ப பசி, சீசன் இல்லை, அது அத்தி மர சீசனும் கிடையாது. ஆனா இந்த சீசன் இல்லைன்னாலும் அத்தி மரத்துல இலை இருந்ததுன்னா பழம் இருக்குமா. இது ரொம்ப இலை இருக்குதே, ஏதாவது ஒரு பழம் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தா பழமும் இல்லை, சீசனும் இல்லை. அப்ப இலையெல்லாம் கொட்டி போயிருக்கணும், கொட்டவும் இல்லை, இலை வச்சுக்கிட்டு இருக்கு. இவர் வந்தவரை பார்த்தாரு, பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. இந்த மரத்தை பார்த்த உடனே இவரெல்லாம் மரம் கனி இருக்கும், அங்கடா பூசிக்கலான்னு கூப்பிட்டு வந்தா பார்க்குறாரு. பார்த்துட்டு மரத்துக்கிட்ட பேசுறாரு, இந்த பாரு என்னை ஏமாத்திட்ட, நீ இதோட ஒருத்தனும் உங்ககிட்ட கனியே பூசிக்க மாட்டான், போ. எனக்கு கனி தரல, உங்ககிட்ட ஒருத்தனும் கனி பூசிக்க மாட்டான்னு மரத்துக்கிட்ட பேசிட்டார். அடுத்த நாள் திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தா அந்த மரம் அப்படியே வேரோட பட்டு போயிடுச்சான், வேரோட பட்டு போயிடுச்சான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப பேதுருக்கு யோசனை வந்துருச்சு, ரபி நேத்து இந்த மரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த மரத்தை பாருங்க, நீ சபித்த இந்த அத்தி மரம் வேரோட பட்டு போயிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, மரத்துக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து இப்ப செஞ்ச மாதிரி நீங்க யாராவது செய்வீங்களா? இனிமே செய்யுங்க. வீட்டுல மரம்லாம் வளர்த்தீங்கன்னா மரத்துக்கிட்ட பேசுங்க, மரமே நல்ல கனி கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, நீ கனி உள்ள மரமா இருப்ப அப்படின்னு மரத்துக்கிட்ட நீங்க பேசலாம். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க. சில ஆட்கள் யோசிக்கிறாங்க, ஆமாயா ஏற்கனவே ஒரு என்கிட்ட பேசுறது கிடையாது, நாய்கிட்ட. நம்ம ஆளுங்க பாருங்க, நாய்கிட்ட பூனை கிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். சில ஆட்கள் பைக்கு கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நீ வர வர ரொம்ப மக்கர் பண்ணுகிற, கீ போட்டு ஸ்டார்ட் ஆகலதான் பார்த்துக்கினேரு, உன்னை ஒழிச்சு கட்டிட்டு புதுசா ஒண்ணு வாங்கிடுவேன் நீ ஒழுங்கா இல்லைன்னா. வாகனத்துக்கிட்ட எல்லாம் பேசுறது நம்ம. ஏன்னா ராஜா யோசிக்கிறாரு, கரெக்ட் பிரதர், அப்படிதான் நான் அதுகிட்ட கொஞ்சம் பேசி பேசி தாஜா பண்ணி வச்சிருக்கிறேன்றாரு. பாருங்க, சில நேரத்துல இதுகிட்ட எல்லாம் பேசுறோம்ல, எதுக்காக பேசுறோம் கவனிங்க. இங்க சொல்ல வர முக்கியமான குறிப்பு, நீங்க பார்க்கிற இந்த உலகம் இருக்குல்ல, அது உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இயங்குகிறது என்பதை நீங்க மனசுல வச்சுக்கணும் முதல்ல. இது பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏதோ சொன்னாரு நடந்துச்சுன்றது. இப்ப ஏன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுறேன்னா, இதெல்லாம் அடுத்த வாரம் சொல்ல போறேன். ஏன்னா எல்லாரும் நாம என்ன நினைக்கிறோம்னா, அவர் சொன்னாதாங்க நடக்கும், அவர் தேவன், அவர் சொன்னா நடக்கும்னு நினைச்சுன்னு இருக்கணும்ல. அடுத்த வாரம் சொல்றேன், இது எல்லாம் மனுஷங்களாலையும் நடக்கும்ன்றத அடுத்த வாரம் நமக்கு பார்க்க போறோம். அப்ப இந்த காணக்கூடிய இந்த உலகங்கள் காணப்படாத வார்த்தையினாலே கட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிறது. இறையாதே அமைதலாயிருன்னு காற்றை பார்த்து கடலை பார்த்து அவர் சொன்னார்னா, அந்த காற்றும் கடலும் அமைதலாயிற்று. நீ கனிய ஒருத்தனும் புசிக்க மாட்டான்னு சொன்னா, கனி புசியாதபடி அந்த மரம் வேரோடு பட்டு போயிற்று. அப்ப பாருங்க, காண்கிற இந்த உலகத்தின் மேல் வார்த்தையானது பேலன்ஸ் செய்கிறது. அல்லேலூயா. ஆமா, காண்கிற இந்த உலகத்தை விட காணாத வார்த்தைக்கு வல்லமை அதிகம்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காண்கிற உலகத்தை விட சொல்லுங்க, காண்கிற உலகத்தை விட காணாத வார்த்தைக்கு வல்லமை அதிகம். பிரைஸ் காட், கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம். என்ன? வார்த்தைக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் உண்டு. மரணத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் எதுக்கு இருக்குன்னா, வார்த்தைக்கு இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல கர்த்தர் 3 பேரை ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்கள்ல உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒன்று எவீருவோட மகள், 12 வயசு மகள். அடுத்தது நாயின் ஒரு விதவனுடைய மகன், அவன் ஒரு வாலிபன் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தது லாசரு என்கிறதான வாலிபன். இவங்க 3 பேருமே வாலிப பிள்ளைகள். இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் உயிரோட எழுப்பினார். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 பேரும் வாலிபர்கள். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியுது? எங்களுக்கு ஒன்றும் புரியலையா? அப்படின்னா ஒன்னு புரிஞ்சுக்கங்க,
இளவயது மரணம் தேவனுக்கு விருப்பம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சில ஆட்கள் நினைக்க கூடாது, என்ன நினைக்க கூடாதுன்னா, சில அவள் தான் ஆண்டவர் சித்தம் நிறைவேறிச்சு, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சித்தம் இள வயசுல நிறைவேறாது. நீங்கள் இந்த பூமியில பிறக்க வைக்கிறார்னா ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றதற்கு காலம் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்தெல்லாம் 33 வயசுல நிறைவேற்றித்தான் மரிச்சார். அதுவே ஒரு சின்ன வயசு தான், ஆனா தேவ சித்தம் நிறைவேறிட்டு. யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பணிவிட ஓட்டத்தை நிறைவேற்றி முடித்தான் என்று வேதம் சொல்லுது. அப்ப தேவனுடைய அந்த திட்டம் பூரணமா நிறைவேறினதான். ஒருவேளை கொஞ்சம் சின்ன வயசுல சில ஆட்கள் என்ன ஆகலாம், மறிக்கலாம். நம்ம சீகன் பால்க கூட குறித்து பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி சில நேரத்துல மறிப்பாங்க. ஆனா சில ஆட்கள் எந்த மரணமும் அவ்வளவுதான் ஆண்டவர் சித்தம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் அப்படி விட மாட்டார். நல்ல ஞாபகம் வைங்க, ஆண்டவருடைய சித்தம் இளவயது மரணம் இல்லை. ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் தீர்க்காய்ச்சை அருளுகிறவர். அல்லேலூயா. தீர்க்காய்ச்சை அருளுகிறவர். பாருங்க, சிலருக்கு, அது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு, இந்த மாதிரி ஸ்தேவான், யோவான் ஸ்நானகன், இந்த சீகன் பால்கு, இந்த மாதிரி சில விசேஷித்த அழைப்பு பெற்ற கிருபை பெற்ற ஆட்களை தவிர மற்ற அனைவருக்கும் கர்த்தர் பூரண ஆயுசு நாட்களை கொடுக்கிறார். ஆமென். ஆமா, சிலருக்கு மாத்திரம் அப்படிப்பட்ட கிருபை. அவங்க அவ்வளவு நாள் வாழ்ந்து அவங்க ஓட்டத்தை நிறைவேற்றி முடிச்சா போதும் அப்படின்றது ஆண்டவருடைய திட்டம். அப்படி சிலருக்கு தான் அந்த கிருபை, சிலருக்கு தான் அந்த வரம். மற்றபடி எல்லாரும் பூரண ஆயுசுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அதனால நீங்க பூரண ஆயுசு நாட்களை ஆண்டவரிடத்துல கேட்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நீங்க நல்ல தீர்க்காயுசோட இருந்து தான் மரிப்பீங்க. ஆமென். சரி, அப்ப பாருங்க, இந்த வாலிப பிள்ளைகள்ல இந்த 3 மரணம், இந்த 3 பேரையும் உயிரோட எழுப்பினார் இயேசு கிறிஸ்து. எப்படி எழுப்பினார்? எவீரோட மகளை போய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மகளே எழுந்திரு, தலித் தாகுமி சொன்னாரா? சிறு பெண்ணே எழுந்திரு. கையை பிடிச்சு தூக்குனார். கையை பிடிச்சு தூக்கி அந்த மகளை எழுப்பி விட்டார். சிறு பெண்ணை எழுந்திருன்னு சொல்லி கையை பிடிச்சு தூக்கி விட்டார். அப்ப அந்த பெண்ணு உயிரோட எழுந்துட்டான். இந்த நாயின் ஒரு மகனை என்ன பண்ணாரு? தொட்டார். இவளை கையை பிடிச்சு தூக்குனாரு, அவளை தொட்டார். அவ எழுந்துட்டான். தொட்ட மாத்திரத்துல என்ன பண்ணிட்டாரு? எழுந்துட்டார். பாருங்க, இந்த பெண்ணு செத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான் செத்தா, இம்மிடியட், உடனே செத்துருக்கா. அந்த எபிரோட பொண்ணு செத்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ஆமாவா இல்லையா? கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இந்த கொஞ்ச நேரம் ஆன பெண்ண ஒரு கையை பிடிச்சு தூக்குறாரு. பாடையில கொண்டு வர்றாங்களே, அவன் செத்து குறைஞ்சது 10 மணி நேரம் ஆயிருக்கும். என்ன சொல்லி சொந்தக்காரங்களாம் வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தூக்கிட்டு வர்றாங்க. இப்ப எங்க கல்லறைக்கு கொண்டு போறாங்க அடக்கம் பண்றதுக்கு. அங்க கொண்டு போற வழியில ஆண்டவர் அவனை தொட்டார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 10 மணி நேரம் ஆன பாடிய உயிரோடு எழுப்புறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? தொட்டார். இப்ப அடுத்தது இவன் நம்மால் லாசரு, அவன் தான் இப்ப நம்ம கதாநாயகன். இன்னைக்கு அவன் கல்லறையிடத்துல வந்து இயேசு என்ன பண்ணாரு? ஓடி போய் கல்லறையெல்லாம் சுத்தி வந்தாரா? எரிக்கோ கோட்டையை சுத்திரமா தக்க 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 சுத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணாரா? ஜிமிக்கு வேலைலாம் எதுவுமே பண்ணல. தூரத்துல நின்னு கல்ல பரட்டி போடுங்கன்னாரு. லாசருவே வெளியே வா. போல, தொடல, கையை பிடிச்சு தூக்கல. லாசருவே வெளியே வா. எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. வார்த்தை மட்டும் போச்சு. பிரைஸ் காட், அவன் உயிரோட வந்துட்டான். அப்படின்னா நான் சொல்றேன், எதெல்லாம் உனக்கு கடினமா இருக்கோ, உன் பார்வைக்கு கடினமாக அவருக்கு அது ரொம்ப லேசு. அல்லேலூயா. ஆமா, உடனே செத்தவளை கையை பிடிச்சு தூக்குனாரு. அதை விட கஷ்டம் 10 மணி நேரம் ஆனவனை எழுப்புறது. அவனை தொட்டா போதும்ன்றாரு. தொட்டா எழும்பிட்டான். இவ இந்த பையன் லாசரு 4 நாள் ஆச்சு, அவனை தொடக்கூடல, தூரத்திலேயே நின்று வெளியே வாண்டாரு. பாருங்க, 4 ஆக ரொம்ப கஷ்டங்கன்னு சொல்றாங்கல்ல, அது அவருக்கு ரொம்ப ஈஸி. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, உனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது, அவருக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப லேசா செஞ்சிருவாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு தான் அது கஷ்டம், அவருக்கு அது ரொம்ப ஈஸி. ஆமென் அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லு, உனக்கு ரொம்ப கடினமாய் தெரிவது அவருக்கு ரொம்ப எளிதானது. உன் பார்வைக்கு, உன் கண்களுக்கு, உன் மனசுக்கு ஐயா இது ரொம்ப கஷ்டம், சான்ஸே இல்ல, அவருக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு, அவருக்கு ரொம்ப லேசு, ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. நம்ம பாஷையில சொன்ன அசால்ட்டா தூக்கி போட்டுருவாரு. அதை
ஆமா, ரொம்ப ஈஸி, ரொம்ப லேசு. ஆண்டவருக்கு கடினமானது எதுவுமே கிடையாது என்பதை நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள். கவனிங்க, இயேசு கிறிஸ்து போனாரு, மரித்து 4 நாள் ஆயிற்று. இந்த 4 நாள் ஏன் ஆச்சுதான், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மருத்துவத்துறையில எப்பவுமே உங்களுடைய அந்த பிபி லோ ஆயிடுச்சுன்னா, பிபி லோ ஆன பிறகு உங்களோட பிபிய கொஞ்சம் சமநிலைப்படுத்துறது சில இன்ஜெக்ஷன் போட்டு வென்டிலேஷன்ல வைப்பாங்க. நல்லா ஞாபகம் வைங்க. இந்த சில ஆட்கள்லாம், இந்த பெரிய பெரிய ஆட்கள், முதலமைச்சர்கள்லாம் இருக்கும்போது வென்டிலேஷன்ல இருக்கிறாங்க. எல்லாத்தையும் எதுனாலும் 48 மணி நேரத்துக்கு பிறகு சொல்ல முடியும், 72 மணி நேரத்துக்கு பின்னாடி சொல்ல முடியும்னு சொல்றாங்களே. அது எதுக்காகனா, அந்த கொடுக்கிற அந்த மெடிசன் சப்போர்ட்ல இந்த நம்முடைய இரத்த அழுத்தமானது சமநிலைப்படுத்தப்பட்டால், ஒருவேளை உள்ள இருக்கிற அவயங்கள் மீண்டும் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த இரத்த அழுத்தம் சமநிலைப்படுத்தப்படும் பொழுது அந்த அவயங்கள் மீண்டும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் அந்த 72 மணி நேரம் கொடுக்கிற மெடிசனை இந்த பாடி சப்போர்ட் பண்ணுதான்னு பாக்குறதுக்கு. இதுதான் வென்டிலேஷன்ல வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா நீங்க? வெறும் மிஷின் மட்டும் இயங்கும், மிஷின்ல ஓடிட்டு இருக்கும். காரணம் என்னன்னா, அது ஒரு 3 நாள் அந்த சப்போர்ட் கொடுத்து பார்க்கறாங்க. மறுபடியும் அது சீரான நிலைக்கு வருவதற்கு, அவயங்கள் மீண்டும் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அங்கே உண்டாயிருக்குமா என்று பார்ப்பதற்கு 3 நாள் சப்போர்ட் கொடுத்து அது வரல அப்படின்னா அது திரும்ப வராது. ஆகவே தான் யூதர்கள் இது ரொம்ப அதிகமா நம்பினாங்களாம் அந்த நாட்கள்லயே. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற மருத்துவங்களெல்லாம் விட எகிப்தினுடைய மருத்துவங்கள்லாம் மிக விசேஷமானது. இந்த எகிப்தினுடைய மருத்துவத்தினுடைய மிக முக்கியமானவர்கள் இந்த யூதர்கள் அதெல்லாம் கற்றறிந்திருந்தாங்களா அந்த நாட்கள்ல. ஆகவே 3 நாட்கள் ஆன பிறகு 4வது நாள் வேணும்னே போறாரு. ஏன்னா 3 நாட்கள் முடிஞ்சிச்சுன்னா 4வது நாள் அவங்களுக்கு தெரிஞ்சிருமா, 4 நாள் ஆன பிறகு உடம்புல இருந்து அது என்ன ஆரம்பிக்குதுன்னா, 3 நாள் முடிந்து 4வது நாள் போன உடனே அழுகும் நிலையை நோக்கி அது பயணிக்க ஆரம்பிக்குது. அதனாலதான் சொல்றாங்க 4 நாள் ஆயிட்டே நாருமே. 4 நாள் ஆயிடுச்சுன்னா என்ன, அது நார ஆரம்பிக்குது, பாடி அழுகும் நிலைக்கு போகிறது. அழுகும் நிலைக்கு போயிடுச்சுன்னா கவனிங்க, உயிரோட்டம் உள்ள எல்லா செல்களும் அங்க செத்து போய் இப்ப மொத்தமா அழுகிற நிலைக்கு என்ன ஆகுதுன்னா போகுது. இந்த நிலையில் அதை எழுப்பவே முடியாது என்பது அவர்களுடைய எண்ணம். ஆனா அவர்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிறது ஆண்டவருடைய வல்லமை. அல்லேலூயா. கர்த்தர் போனாரு. யோவான் 11ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், 43 11 43 வேகமா. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். என்ன பண்ணாரு? உரத்த சத்தம் சொல்லுங்க. கூப்பிட்டார், கூப்பிட்டார், கூப்பிட்டாரு. நான் தூங்கிட்டா இருக்கிறான். ஏங்க நம்ம வீட்டுல இருக்கிறவனுங்களை தூங்கினாலே அவனுங்களை உரத்த சத்தமா கூப்பிட்டு எழுப்ப முடியலங்க. இந்த பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது எழுப்புங்க பாப்போம் நீங்க ஒரு குரல்ல, எழுந்துடா. அவன் இப்படி திரும்பி படுக்கிறான், திரும்ப படுக்கிறான், கிளம்புறான், முடியல. தூங்குறவனே எழுப்ப முடியல. உரத்த சத்தத்துல செத்தவனை எழுப்பிட்டாரு. அந்த சத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. ஆமா, மரித்த மனுஷனை எழுப்பும் ஆற்றல் வார்த்தைக்கு உண்டு. சொல்றது தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமல்ல, நம்ம வார்த்தைக்கும் இருக்குதுன்றான் வேதம் சொல்லுது. இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். அப்ப 5 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வார்த்தை சிருஷ்டிக்க கூடியது, வார்த்தை வியாதியின் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடியது, வார்த்தை பிசாசின் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடியது, வார்த்தை காண்கின்ற உலகத்தின் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடியது, வார்த்தை மரணத்தின் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடியது. ஆமென். அப்ப வார்த்தைக்கு இத்தனை வல்லமைகள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது எல்லாம் இப்ப சொன்னது எல்லாம், இந்த 5மே தேவனுடைய வார்த்தையினால் நடந்தது என்பதை சொன்னேன். இது எல்லாம் நம்முடைய வார்த்தையினாலும் நடக்கும் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம். ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. Hallelujah. எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி பார்த்து, தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டவரே பிசாசின் மேல் அதிகாரம் செலுத்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. மரணத்தின் மேல் அதிகாரம் செலுத்த உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. காணப்படுகிற இந்த உலகங்கள் மேல் அதிகாரம் செலுத்த இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. எல்லாரும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மை குணமாக்கும். அவருடைய வார்த்தை பிசாசின் வல்லமையில் இருக்கிற யாவரையும் விடுவிக்கும். அவருடைய வார்த்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என் வாழ்க்கையில கிரியை செய்யும். காற்றையும் கடலையும் அதட்டும். எல்லாரும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கொந்தளிக்கிற கடல் அலைகளை அதட்ட வல்லமை உள்ளது என்பதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் விசுவாசத்தோட நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். மரித்த நிலையில் இருக்கிற கவனிங்க, நாயின் ஒரு விதவையின் மகனை கல்லறைக்கு நேராக எல்லாரும் இழுத்து கொண்டு போனாங்க. அவளுக்கு எதிர்காலமே கேள்விக்குறியா இருந்தது. கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை பார்த்தார், அவள் மேல் மனதுருகினார். அந்த மனுஷனோட வாழ்க்கை கல்லறைக்கானது அல்ல. அவன் வாழ வேண்டியவன், அவன் இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டியவன் என்பதை தேவன் அறிந்திருந்தார். மரணம் அவனை இழுத்துட்டு போய் அவனை கல்லறைகளுக்குள்ள வைக்க மரணம் விரும்பியது. இவர் ஜீவனை அளித்து வாழ வைக்க விரும்பினார். நான் சொல்றேன், உலகமும் பிசாசும் உன்னை கொண்டு போய் உன் வாழ்க்கைய இத்தோட பூட்டி போட நினைச்சா கர்த்தர் திறந்து புது வழியை உண்டாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்தினுடைய சகல கட்டுகளையும் அறுத்து போட கர்த்தர் உன் வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைய, எதுவுமே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல, எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி நடக்குதுன்னு நீ நினைக்கிறியா? காற்றையும் கடலையும் அதட்டினவர் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிறார், உன் படகுல இருக்கிறார். அவர் அதட்டுகிறார். ஹல்லேலூயா. கொந்தளிக்கிற கடல் அலைகள் எல்லாம் அவருக்கு முன்பாக அடங்கும் என்பதை மறந்து போகாத. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில உன் வாழ்க்கை இங்க ரட்சிக்கப்படாத யாராவது இருந்தீங்கன்னா, பிசாசினால உங்களோட வாழ்க்கை சீரழிக்கப்படுதா, உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்துல உங்களை கட்டி வைத்து பலவிதமான வேதனைகளோட அது உங்களை சஞ்சலப்படுத்துகிறதா? ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தை உன்னை பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிக்க வல்லமுள்ளது. ஆறாயிரம் பிசாசுகள் பிடித்த அந்த மனுஷனை ஒரே ஒரு வார்த்தையில ஆண்டவர் விடுவித்தாரானால் உங்களோட வாழ்க்கையிலே அவர் விடுதலையை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். பிசாசு உனக்கு முன்பாக தோற்று போகும். நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். பிசாசினுடைய வல்லமையில நீங்கள் காலின் கீழ் போட்டு மிதிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தோற்று போனவன், நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். விசுவாசிகளே, நீ ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தன்னா, ஒருவேளை பிசாசனுடைய கிரியில் ஏதேனும் உங்களோட வாழ்க்கையில எங்கேயாவது பேலன்ஸ் செய்தா, பிசாசுக்கு எங்கேயாவது இடம் கொடுத்துட்டீங்களா? மற்றவங்களை மன்னிக்காம சில நேரங்களில் தேவனுக்கு ஏற்காத காரியங்களை செஞ்சு பிசாசுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்தீங்கன்னா, மீண்டுமா தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தமாக ஒரு விடுதலைய உங்க வாழ்க்கையில நீங்க மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும். பிசாசு தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தையை பேசுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை. என் வாழ்க்கைக்குள்ள பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. பிசாசு என் வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்ய முடியாது. நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன், நான் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். என் வாழ்க்கையில பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது என்பதை தைரியமாய் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தருடைய ரத்தம் என் மேல, ஆண்டவருடைய கிருபை என் மேல. என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத. மீகா தீர்க்கதரிசி சொல்வது போல, என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்.
நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் என்று பிசாசை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில என் கூட தான் இருக்கிறார். நான் விழுந்தால் என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தர், என்னை சிட்சித்து சேர்த்துக் கொள்ளுகிற கர்த்தர், அவருடைய தகப்பன், என்னை ஒரு நாள் அவர் தள்ள மாட்டார் என்பது தைரியமாய் சொல்லுங்க. இரண்டாவது, சூழ்நிலைகள் மேல கர்த்தர் அதிகாரம் செலுத்துகிறவராய் இருக்கிற வார்த்தைக்கு காண்கிற இந்த உலகத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது. காற்றும் கடலும் மாத்திரம் அல்ல. கவனிங்க, நீங்க பார்க்கிற எல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டது. உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க அவைகளை பார்த்து பேசினால் அவைகள் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. காற்றையும் கடலையும் பார்த்து நீங்கள் பேச முடியும். மலையையும் மரத்தையும் பார்த்து நீங்கள் பேச முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் சூழ்நிலைகளை பார்த்து பேசு. சூழ்நிலையை பத்தி பேசாத, சூழ்நிலை பார்த்து பேசு. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ பேச பேச அவைகள் அடங்கும், நீ பேச பேச அவைகள் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, மரணத்தின் மேல் ஜெயம் உண்டு. கவனிங்க, சில நேரங்கள்ல லாசரு வியாதிப்பட்டு மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரங்கள்ல சில தேவ பிள்ளைகளுக்கு வியாதி வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு இயல்பா ஒரு பயம் வந்துடும். ஐயோ, இந்த வியாதி வந்துட்டா அவ்வளவுதானா, என் கதை முடிஞ்சிருச்சா, நான் மரித்து போவேனா என்கிற ஒரு பயம் வந்துடும். நான் சொல்றேன், இந்த வியாதியை விரட்டுங்க, அந்த மரண பயத்தை விரட்டுங்க. தேவன் உனக்கு சுகம் கொடுக்க விரும்புகிறார். உன்னை பூரண ஆயுசோட தீர்க்க ஆயுச உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. உன் உள்ளத்துக்குள்ள இருக்கிற பயங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உன்னை குறித்து தேவன் செய்ய நினைத்தது எதுவோ அது தடைப்படாது. அவர் செய்ய நினைச்சதை செய்யாம ஒரு நாளும் உன் வாழ்க்கை முடியாது. உனக்கான தேவ திட்டம் நிறைவேறும். ஆண்டோட கரங்களை ஒப்பு கொடுத்து எனக்கான தேவ திட்டம் நிறைவேறும். அதுக்கு இடையில சத்துரு வஞ்சிக்க விட மாட்டார். அவர் வியாதியை கடிந்து கொள்ளுங்க. நீங்க நினைக்காதீங்க, டாக்டர் ஒருவேளை என்ன வேணா சொல்லலாம், ஐயா இது ரொம்ப கஷ்டமான வியாதி, இதுக்கு மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, சுகமாகாது. நான் சொல்றேன், சுகமாக்குறவர் இயேசு. எப்பேற்பட்ட வியாதிகளை சுகமாக்குகிறவர் கர்த்தர். அவரால் தீர்க்க முடியாத வியாதி பலவீனங்கள் ஒன்றுமே இல்லை. அவருடைய கோர சிலுவையில நம்முடைய வியாதி பலவீனங்கள் எல்லாம் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில் நம்முடைய இருதயம் அதை விசுவாசிக்கட்டும். மரணத்தின் மேல் ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமைக்காக நன்றி. ஹல்லேலூயா. வியாதியின் மேல், மரணத்தின் மேல், பிசாசின் மேல், ஆண்டவரே இயற்கையின் மேல் இந்த வார்த்தைக்கு இருக்கிற வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் சரியாக பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த வார்த்தையை சரியாக பிரயோகம் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே கிருபை தாங்க, கிருபை தாங்க. எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே வார்த்தையை சரியாக பிரயோகம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் பார்த்தோம். அதை சரியாய் பிரயோகம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. உடைய தயவுள்ள கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தனித்தனியே பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்கள்ல இருக்கிற எதிர்பார்ப்புகள், வாஞ்சைகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எப்பொழுதுமே அதிகமாய் செய்கிற தெய்வம். உடைய பிள்ளையுடைய ஜபங்களுக்கும் மேலாக, அவருடைய வாஞ்சைகளுக்கும் மேலாக கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, நன்மைகளால் நிரப்புவீராக. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. சாட்சியை நிறுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தாவே உடைய தயவுள்ள கரங்களை தாங்கி நடத்தட்டும். எல்லா தீங்கிற்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. வியாதி பலவீனங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். பூரண சுகத்தை தந்து நடத்துகிறார். தீங்குகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உமக்குள்ள வளர, உமக்காக வாழ, கனி கொடுக்க, சாட்சியா நிற்க தேவன் அனுகிரகம் பண்ணுங்க. எல்லா தீங்கிற்கும் விலைக்கு காப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி:
அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.